வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்கள், பிரதமர் எடுத்துள்ள நடவடிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 5 பேர் கைது. பாதசாரி கடவையில் சென்ற பெண் மீது லொரி மோதி பெண் பலி. ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர சர்வகட்சி கூட்டம். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது. மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாணியன் பாலத்திற்கு அருகில் நேற்று சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டு வந்த 5 பேரை உபகரணங்களுடன் மஸ்கெலிய போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் கைதான சந்தேக நபர்கள் 27 மற்றும் 51 வயதுக்கு இடைப்பட்ட இரவடதேவ மற்றும் ரத்னபுரி பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மஸ்கெலிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஊரக மங்கேந்திய போலீஸ் பிரிவின் பெலிகஸ்வெல்ல பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி நபரொருவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4ஆம் தேதி மேற்படி சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு இது தொடர்பில் ஊரக மங்கேந்திய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அதற்கமைய நேற்று பிற்பகல் குறித்த சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் 46 வயதுடையர் என்று தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஊரக இந்திய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் வரி அறிவிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சர்வகட்சி கூட்டம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் 11 மணியளவில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி அறிவிப்பு தொடர்பாக அரசாங்கம் இதுவரையில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவின் வரி தொடர்பில் ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யுமாறு எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் 12 கட்சிகளின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்ததாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கைத்துப்பாக்கி மற்றும் 12 தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் பகுதியில் கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் ரத்னமாலை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி கல்கிசை பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக வேலியகுட மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வெற்றிடமாக உள்ள அனைத்து பாடசாலைகளுக்குமான அதிபர் நியமனங்கள் உரிய முறைமையை பின்பற்றி நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த பிரதமர், கடந்த அரசாங்கம் பாடசாலை அதிபர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருந்தது. எந்த ஒரு முறைமையும் பின்பற்றாமல் பதில் அதிபர்களை நியமித்திருந்தது. அதனால் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த விடயத்தில் தேவையற்ற பிரச்சினை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. உரிய முறையை பின்பற்றி தற்போது நடைமுறையிலுள்ள விதிமுறைகளுக்கு இணங்க அதிபர்களாக பதவி வகிக்க தகுதியுள்ளவர்களுக்கு அவர்களது கல்வி தகமைக்கு அமைய நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கிடங்க வெற்றிடம் காணப்படும் தேசிய பாடசாலைகளுக்கும் அதிபர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கென வேறு நடைமுறைகளை பின்பற்றாமல் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே விதமான முறைமையை பின்பற்றி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராஜகிரிய கொட்டா வீதி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். ராஜகிரிய பஸ் திரைப்படத்தில் அருகில் பத்திரமுள்ளவிலிருந்து பொருளை நோக்கி பயணித்த லொரியொன்று பாதசாரி கடவையில் சென்ற பெண் மீது மோதியுள்ளது. பின்னர் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த பெண்
கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் 59 வயதுடைய ராஜகிரிய ஒபேசேகர பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரே மரணித்துள்ளார். சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதோடு சாரதியை கைது செய்யும் நடவடிக்கைகள் வெலிக்கடை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்கள் பிரதமர் எடுத்துள்ள நடவடிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 5 பேர் கைது. பாதசாரி கடவையில் சென்ற பெண் மீது லொரி மோதி பெண் பலி. ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர சர்வகட்சி கூட்டம். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.